ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஹெல்தியான பச்சைப்பயிறு உருண்டை. கேஸில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். 1 கப்பு பச்சைப்பயிறு எடுத்து கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நிறம் மாறி நல்லா வறுபட்டு வருங்க. நல்லா கோல்டன் கலர் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். எந்த கப்பில் பச்சைப்பயிறு எடுத்தீங்களோ அதில் 3/4 கப்பு துருவின வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. கேஸில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நிறையா நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்து நெய்யிலே நல்லா வறுத்துட்டு இந்த நெய்யோடு அப்படியே சேர்த்துடலாங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து கரண்டியால் முதல்ல கிளறிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா அழுத்தி பிடிங்க. சூடாக நெய் சேர்க்கும் போது வெல்லம் மெல்ட் ஆகி நல்லா உருண்டை பிடிக்க வருங்க. அப்படி உருண்டை பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சூடு பண்ணி ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரியே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான பச்சைப்பயிறு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.